கைஸ், இந்த டிசம்பர் சேலஞ்ச் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்னது வந்து இட் இஸ் அபவுட் கேஷ் ஃப்ளோ. உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஃபோக்கஸ். இந்த மந்தோட ஃபோக்கஸ். இந்த ஒரு 30 டேஸில் ஆல்ரெடி 3 டேஸ் போச்சு. இந்த ஒரு மிச்சம் இருக்கிற நாளில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து அடிஷ்னலாக ஒரு கேஷ் ஃப்ளோ இன்கம் எப்படி கொண்டு போகிறது, நம்மளுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த டே ட்ரேடிங் பண்ணுறேன், நான் வந்து ட்ரேடிங் லேர்ன் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. யூ டோன்ட் இன்க்ளூடட். ஏன்னா எனக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேலை ஆரம்பித்த புதுசுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் அது என்றைக்குமே வந்து எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து ஐ எம் அ ஸ்மால் டைம் இன்வெஸ்டர். சரியா? நீங்கள் ஸ்மால் டைம் இன்வெஸ்டர் வந்து யூ வில் நெவர் see a சேஞ்ச். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லெட்ஸே ஒரு ஃபியூ லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கிரிப்டோவில் எதுலேயே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து லக்கிலி வந்து ஏதோ ஒரு க்ரோத் பேட்டர்ன் இருக்குது, நம்ம ஒரு பம்ப் நடந்துகிட்ருக்கு, நம்ம வந்து கரெக்டான டைமில் போட்டுட்டு நம்ம காசு எடுக்கிறோம், ஒரு கேபிட்டல் கெயின் இருக்குது. டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறம் மிச்சம் நம்மளுக்கு ஒரு கெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதோட நிற்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், வில் கோ அண்ட் இன்வெஸ்ட் அகேன். ஸோ அதில் என்ன ஆகும்னா, எல்லா டைமும் நம்ம வின் பண்ண முடியாது. ஸோ அப்போ அங்கே ஒரு டைம் லாஸ் ஆகும். ஸோ அப்போ அங்கே போனீங்கன்னா இங்கே வாங்கின கெயின் வந்து அங்கே நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து இட் டசன்ட் கிவ் அஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் இன்றைக்கி நான் வந்து என்னோடய வேலையில் வந்து எனக்கு கிடைக்கிற மாதம் 20,000, எனக்கு இதை வச்சு என்னோடய வீட்டு வாடகை எல்லாத்தையும் கொடுத்துருவேன், அடுத்த மாதம் இதே 20,000 கிடைக்கும் அப்படின்றது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்காது. ஆனால் ஒரு கேஷ் ஃப்ளோ கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் வந்து காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் ஒரு கம்பெனியில் பொறுமையாக உட்காந்து பிடிக்காத வேலையோ கஷ்டமான வேலையோ உட்காந்து செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா வந்து ஏன் அப்படின்னா அந்த கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ வந்து வில் கிவ் யூ பீஸ் ஆஃப் மைண்ட். அதனால தான் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணாமல் வந்து வேலைக்கு போகிறாங்க. பட் அதே சமயத்தில் வந்து நான் இந்த 2018 தான் வந்து ரிசைன் பண்ணேன். ஸோ அது வரைக்கும் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சம்மன் எல்ஸ். நல்ல பொசிஷனு, நல்ல சேலரி அண்ட் நல்லா எனக்கு பிடிச்ச வேலை அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே வந்து மை லைஃப் டசன்ட் சேஞ்ச் ட்ராஸ்டிக்லி கைஸ். ஏன்னா 2018 ஜஸ்ட் இன்றைக்கி என்ன ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு வச்சுக்கோங்க. அந்த 3 இயர்ஸ் டைம் ஃப்ரேம்க்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு 12 இயர்ஸ் அந்த 15 இயர்ஸ் அந்த டைம் ஃப்ரேம்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என் கையில் எவ்வளோ சேவிங்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் என்னோடய லோனு, எஜுகேஷன் லோன் அதெல்லாம் அடைச்சி முடிச்சு என் கையில் எவ்வளோ சேவிங்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை வந்து என்கிட்ட வந்து வீடு வாங்குற அளவுக்கு அப்போ கெப்பாசிட்டி ஃபுல் கேஷ் கொடுத்து வீடு வாங்குற அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வரத்துக்கும் நம்ம சிட்னியில் இருக்கிறோம் அந்த எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம இந்த லிவிங் எக்ஸ்பென்ஸு அதுக்கப்புறம் இந்த லோனு அது இதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்குமே கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணுங்கள், எங்கே நீங்கள் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்கள் சுற்றி இருக்கிற ஒரு என்வரான்மெண்ட்லேருந்து காசு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ், ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்துடும். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏதோ ஒன்று வந்துட்டு போயிடும். வேறு இந்த 2018 இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக 2 பேர் வச்சு ஆரம்பித்த கம்பெனி வந்து Virtua Technologies. 2013 ஆரம்பித்து அது இந்த ஒரு 5 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் 2018 இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 பீப்புள் அப்படி வச்சு நாங்கள் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன கம்பெனி தானே வச்சுக்கோங்க. பட் என்னென்னா அதில் வந்து இன்கம் வச்சு Virtua Hub அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ், ஒரு கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து அது ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி அங்கே ஒரு ஒர்க்கு நடந்துருக்கு. அதில் ஒரு சின்னதாக ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் அகாடமி ஒன்று பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து Virtua Imports. ஒரு 2 வருஷத்தில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் கிவிங் மீ இன்கம். ஒரு Virtua Imports வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேலரி பே பண்ண ஆரம்பிக்குது. ஆல்ரெடி ஒரு ஃபியூ மந்த்ஸாக பே பண்ண ஆரம்பிச்சிட்டு ரெகுலராக ஒரு ரிட்டர்ன்ஸ். அண்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுலேயும் கொஞ்சம் இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பணத்தை கொண்டு போய் நான் கிரிப்டோலையோ வேறு எதுலையோ போட்டிருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு இந்தமாரி ஸ்டெடியான ஒரு கேஷ் ஃப்ளோ கிடைக்காது. இப்போ இந்த கேஷ் ஃப்ளோனால எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜிஸில் வந்து ஒரு வேளை பிஸ்னஸ் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா இம்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை இம்போர்ட்ஸில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த Virtua Hub சப்போர்ட் பண்ணும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்து இப்போ இந்த யூடியூப் இருக்குது அப்படின்ற மாதிரி இது எல்லாமே வந்து ஐ எம் சீயிங் ஆஸ் அ சார்ட் ஆஃப் லைக் a கேஷ் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோ வந்து will let me invest on mining. ஸோ இப்போ இந்த கிரிப்டோ மைனிங்க்கு யார் காசு கொடுத்தது? இந்த 2018 முன்னாடி ஏன் நான் பண்ணல? அதுக்கு முன்னாடி எனக்கு கிரிப்டோ பற்றி தெரியும். என்னோட ட்ரேட்மார்க் வந்து திஸ் இஸ் சீரியஸ். என்னோட ட்ரேட்மார்க் வந்து Virtua காயின் அப்படின்றது தான் என்னோட இந்த டோக்கன் நான் கிரியேட் பண்ணிட்டுருக்கேன், இந்த கிரிப்டோ காயின். அதுக்கு வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன். அப்போனா எனக்கு அப்போவே வந்து கிரிப்டோ பற்றி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், 4 இயர்ஸ் கழிச்சு என்னோட ஓன் கிரிப்டோ காயின் கொடுக்க போகிறன்றது 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பிளான் பண்ணி ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் போட்டு அதை முடிச்சு டொமைனை வாங்கி வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஏன் வந்து நான் மைனிங் பண்ணல? ஏன்னா அப்போ என்னால் அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு என்னால் அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி என்னால் எப்படி பண்ண முடிஞ்சது? இந்த பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 9 to 5 வந்து எனக்கு புரியாமல் நான் ஓடுறது வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து லைஃப்பை லீட் பண்ணலாம். அண்ட் அகெயின் வந்து நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகுல் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் மணின்னு இருக்கு. அண்ட் இஸ் இட் லைக் நம்ம ரொம்ப மணி மைண்டடாக இருக்கோமா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து பெரிய ஸ்பிரிச்சுவலாக பேசுங்க, இல்லை அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து இஃப் இந்த மணின்ற காம்பனண்ட் வந்து உங்கள் மைண்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யூ திங்க் டிஃப்ரெண்ட்லி கைஸ். எனக்கு தெரிஞ்சு த பர்பஸ் ஆஃப் லைஃப், உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் மணி. இட்ஸ் நாட் பிஃபோர் மணி ஆர் இட்ஸ் லைக் வென் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் மணி. அது வச்சுக்கிட்டு யூ கேனாட் ஈவன் லிட்ரலி லுக் இன் டு ஒரு பேஷனேட்டாக உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கவும் முடியாது, உங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலையிலேருந்து ஈவினிங் நீங்கள் டயர்டாகி தூங்குற வரைக்கும் யூ ஆர் டூயிங் யூ ஆர் வாக்கிங் ஆன் சம்மோன்ஸ் ட்ரீம். நீங்கள் யாரோ ஒருத்தங்களோட கனவு, இப்போ என் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் வாக்கிங் இன் சத்யா நாடல்ஸ் ஃபுட்பாத். அவர் எந்த வழியில் போகணுன்னு சொல்கிறாரோ அந்த வழியில் தான் நீங்கள் போகிறீங்க. அங்கே ஹவு யூ கோன் ஃபைண்ட் யுவர் பர்பஸ், உங்கள் பர்பஸுக்கு பின்னாடி இருக்கும், நீங்கள் முன்னாடி நடந்துகிட்டு இருப்பீங்க, எப்படி அங்கே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து யூ வில் ஃபைண்ட் இட் ஒன்லி ஆஃப்டர் மணி. அதுக்கு யூ ஹாவ் டு கான்கர் மணி. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து we need money. we have to நம்மளோட பிள்ளைங்களோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம லைஃப்பை பார்க்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு we need money. ஸோ அதனால் வந்து இட் இஸ் நாட் அபவுட் we are running after money அப்படின்றது இல்லை. I think we have to run through and cross the line. அதுக்கப்புறம் வந்து we know the true purpose of life. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவலாக பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள், பட் யூ கேன் ட்ரூலி டூ இட். உங்கள் மனசில் நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்ரூவாக யூ கேன் டூ இட். ஸோ அதனால் இந்த மந்தோட ஃபோக்கஸ் வந்து யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரீம்ஸு, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ், அதில் என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னோட கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த எம்ப்ளாயிக்கு வந்து நல்ல சேலரி கொடுக்கலாம், இதை நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். சரி, மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கோங்க, டெஸ்லாவை எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் எந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய சேலரி கொடுக்கலாம், இப்போ நல்லா வேலை செய்கிறான், நிறைய சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா கம்பெனிஸ்லையும் இருக்கிற ஒரே ஆள் வந்து ஃபஸ்ட் ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி. ஏன்னா மிச்சம் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அவங்க நிறைய வேலை செய்வாங்க, எவ்வளோ வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் சேலரி கொடுக்கலன்னா அடுத்த மாதம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் சேலரியே இல்லை, என்னோடய வீடு ஜப்திக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அப்படின்னாலுமே அந்த கம்பெனியில் இருக்கிற கடைசி எம்ப்ளாயி யாருன்னா அந்த ஃபவுண்டர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதனால் வந்து த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ கேன் மேக் வந்து இஸ் ஃப்ரம் யூ. ஸோ இன்றைக்கி நான் வந்து லெட்ஸே ஒரு வேலைக்கு போய் எனக்கு வந்து மாதம் ஒரு 50,000 எனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் பேஸ்ட் ஆன் நான் என்ன லேர்ன் பண்ணேன், அந்த நாலேஜ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஸோ இப்போ எனக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கொடுத்து அந்த நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மேக் பண்ணுற ஒரு 50,000 நான் 1 லட்சமாக அடுத்த மாதம் earn பண்ண முடியும், அதுக்கு அடுத்த மாதம் 2 லட்சமாக பண்ண முடியும். பட் இதே டைம் அண்ட் மணியை நீங்கள் கொண்டு போய் கிரிப்டோவில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 1 லட்சம் வருமா? நான் இந்த வீடியோ ஐம் எ கிரிப்டோ மைனர், சரியா? நான் கிரிப்டோ சேனலே ஒன்று வச்சுருக்கேன். நான் உட்காந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக பேசுகிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப ஈஸி. நான் சுகர் கோட் பண்ணி பேசினேன்னா நிறைய வியூஸ் வரும், எனக்கு நிறைய லைக்ஸ் வரும். பட் த பாயிண்ட் இஸ் லைக் தட் இஸ் வாட் மெஜாரிட்டி ஆஃப் த நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுதான், நான் உனக்கு டே ட்ரேடிங் சொல்லித்தரேன், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் உனக்கு வந்து அது சொல்லித்தரேன், இது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவு மெனி ஸ்மால் டைம் ட்ரேடர்ஸோ இல்லை ஹவு மெனி ஸ்மால் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து எத்தனை பேர் கோடீஸ்வரனா? நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ஐ டூ ட்ரேடிங், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் ட்ரேடிங், நெவர். நான் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் ட்ரேடிங், ஐ டிபெண்ட் ஆன் திங்ஸ் விச் ஐ ஒர்க். என்னோடய கம்பெனிஸில் நான் டைரெக்டாக பண்ணுற வேலைங்க, அதுலேருந்து வர இன்கம்மை மட்டும்தான் நான் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் மை ஒர்க். நான் இப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் டிபெண்டிங் ஆன் சம்ஒன்ஸ் ஒர்க். அந்த ஆள் படுத்து தூங்கிட்டார் அப்படின்னா அன்றைக்கி நான் வந்து ஐ எம் நாட் கோனா மேக் எனி மணி. இப்போ டெஸ்லாவில் வந்து எலான் மஸ்க்கு வந்து கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா வந்து ஹூ ஐ வாஸ் டிபெண்டிங் ஆன் எலான் மஸ்க். இப்போ புதுசாக வந்தால் எலான் மஸ்க் மேலே வேலை செய்வார், நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹவு மச் கண்ட்ரோல் வி ஹேவ் ஆன் த மணி? நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி மேலே நம்மளுக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஸோ கிரிப்டோ இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், தட் ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர், நான் பயங்கர அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி பண்ணுங்கள், பட் இப்போ வந்து கொரோனா ஒரு குட்டி போட்டிருக்கு, அடுத்த வருஷம் குட்டி போடுமோ போடாதா? அதை எந்த அனலைசிஸ் வச்சு கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா வந்து நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணி வந்து எனக்கு கிராஃப் இப்படி போகும் இல்லை இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கினாலும், லெட்ஸே இப்போ குட்டி போட்டுச்சு அப்படின்னா கிராஃப் எப்படி போக போகுது? இன்னும் பெரிய குட்டியாக ரொம்ப கொடூரமான ஒரு குட்டியாக போட்டுச்சுன்னா கிராஃப் எப்படி போகும்? அப்போ உங்கள் அனாலிசிஸ் எப்படி ஹெல்ப் பண்ண போகுது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு? பூவாக்கு என்ன பண்ணுவீங்க? லெட்ஸே வந்து குட்டியே போடல, இப்போ போட்ட குட்டி டப்புன்னு செத்து போச்சு, வேறு குட்டியே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, கிராஃப் இப்படி தான் போகும். அப்போ நீங்கள் இப்படி போட்ட அனாலிசிஸ் வந்து எப்படி உங்களுக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு ஹெல்ப் பண்ணும்?
ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் சரி, இஃப் இட் இஸ் நாட் யுவர் கம்பெனி யூ கேனாட் ப்ரெடிக்ட் எனிதிங். ஏன்னா வந்து இப்போ எலான் மஸ்க் வந்து ஹீ கேன் கமெண்ட் டு ஒரு லைவ் செஷனில் வந்துட்டு ஏதாவது ஒரு வாய் தவிர ஏதோ ஒரு வார்த்தையை வளர்னார்னு வச்சுக்கோங்க, உங்களோட எந்த அனாலிசிஸ் வந்து உங்களை சேவ் பண்ணும். எனக்கு அந்த அனலைஸ் பேர் மட்டும் சொல்லுங்கள். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் அபவுட் டிஸ்கரேஜிங் யூ கைஸ், இட்ஸ் அபவுட் அந்த ஒரு 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 விஷயத்தை வந்து நம்பி போகாதீங்க. இட்ஸ் லைக் மிராஜ் மாதிரி, ஒரு காணல் நீர் மாதிரி. அந்த கிரிப்டோவாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இட் மே ஹெல்ப் யூ, பட் அது வந்து இட் இஸ் நாட் கோன் ஹெல்ப் யூ டுடே. நீங்கள் இன்றைக்கி பணத்தை போட்டு ராகுல் இந்த மாதம் நான் வீட்டு வாடகை கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் தொடர்ந்து 3 மாதம் ஜஸ்ட்டு 3 மாதம் தொடர்ந்து யாருக்கிட்டையாவது போய் கேளுங்க. ஒரு சின்ன லெவல் இன்வெஸ்டர், பெரிய லெவல் இன்வெஸ்டர் வந்து அவங்க வந்து கோடி கணக்கில் போடுவாங்க. இன்றைக்கி ஒரே ஒரு கெயின் வரும், அவங்க விட்ரா பண்ணுவாங்க, அந்த கேபிட்டல் கெயின் முடிஞ்சிச்சு. திரும்ப அதேமாதிரி அடுத்த தடவை எங்கே வந்து வேல்யூ கம்மியாக இருக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வேல்யூ அதிகமாகுது அங்கே பணத்தை எடுத்துகிட்டு அந்தமாரி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம சின்ன லெவல் இன்வெஸ்டர் எங்கே அப்படி பண்ண முடியும்? நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸே நம்மளுக்கு ப்ராஃபிட் தின்ட்டு போயிடும். ஓகே, ஸோ we'll catch up again in another video. ஸோ இந்த டிசம்பர் மந்த் டார்கெட் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் ஸ்ட்ரீம் வந்து பில்ட் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் உங்களை பில்ட் பண்ணுவீங்களோ, இல்லை ஒரு ட்ராப் ஷிப்பிங் பண்ணுவீங்களோ, இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுவீங்களோ, இல்லை சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பீங்களோ, இட் டசன்ட் மேட்டர் கைஸ். ஸோ ஹாவ் அ வெரி கிளியர் விஷன். த ஃபோக்கஸ் இஸ் மணி. ஸோ யோர் டைம் இட் ஷுட் பி ஈக்குவல் டு மணி. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து 8 மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸில் சேலரி வருது, மிச்சம் 7 மணி நேரம் இருக்குது. அந்த 7 மணி நேரத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு $1 நீங்கள் பண்ணுங்கள், $7 ஒரு நாளைக்கு நீங்கள் சம்பாதிங்க, நாளைக்கு $14 சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மல்டிப்ளை போங்க. எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து யூ ஷுட் மேக் மணி ஃபார் எவ்ரி ஹவர் யூ ஸ்பெண்ட். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much and cheers.